ப்ரோ நம்ம ஷாப் நேம் வந்து கிளாஸ் கிங். மவுண்ட் ரோட் ரிச்சி ஸ்ட்ரீட்ல போலீஸ் பூத் உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. மொபைல் டிஸ்ப்ளேயோட கிளாஸ் ரீப்ளேஸ்மென்ட் பண்றோம். ஃப்ளெக்ஸ் பாண்டிங்னா வந்து ஒயிட் டிஸ்ப்ளே கிரீன் டிஸ்ப்ளே இப்போ மலையில நனைஞ்சு டச் லாக் ஆகுது அந்த மாதிரி இஷ்யூலாம் ஃப்ளெக்ஸ் பாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசா நியூ அப்டேட் ஆனாங்க லைன் ரிமூவிங் மிஷின் கொண்டு வந்திருக்கோம். அப்டேட் பண்ண உடனே கிரீன் லைன், ஒயிட் லைன், பிங்க் லைன் சோ இதுக்கான சொல்யூஷன் பண்ணி தரோம். அதே மாதிரி கீழ விழுந்த உடனே லைன் வருது, டேமேஜ் லைன் அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே இது ஐபோன் 14 பாருங்க 14 கிளாஸ் பிரேக் இருக்கு. இது மத்த ஷாப்ல எல்லாம் நார்மலா கிளாஸ் மாத்துவாங்க சரிங்களா. நாங்க இதுக்கு கோல்ட் யூவி வச்சிருக்கோம். இதுல செட் பண்ணிடுவோம். நாங்க சேஃபஸ்ட் மெத்தட் இதுவா. ஆமா எல்லாமே எங்கள்ட்ட மிஷினரி ஒர்க் தான். டிஸ்ப்ளே ரீஃபர்புக்கும் நாங்க மிஷினரி யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மத்த ஷாப்ல எல்லாம் இந்த மிஷின்ஸ்லாம் இருக்காது. ஆமா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் நீங்க வரும்போது நான் எங்கள்ட்ட இந்த மிஷின் இல்ல. ஃபர்ஸ்ட் இது நாங்க தான் வாங்கிருக்கோம். ஓகே ஓகே இந்த மாதிரி ஃபோல்ட் போன்ல எல்லாம் பாருங்க இந்த நேத்து தான் அப்டேட் பண்ணிருக்காங்க கஸ்டமர். லைன் வந்து இஷ்யூஸ் வந்து இந்த மிஷின்ல பண்ணிட்டு இருக்கோம். இது ஆல் ஓவர் இந்தியாலயே 3 மிஷின் இருக்கு. நம்ம கிட்டே ஒன்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய புது அப்டேட் வந்துச்சுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஆளா கொண்டு வந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. நீங்க பாருங்க இது 22 அல்ட்ரா. இதுலயும் அப்டேட் லைன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா மவுண்ட் ரோடு ரிச்சி ஸ்ட்ரீட் ஹாட் லொகேஷன். அங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்க எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா கிளாஸ் சம்பந்தப்பட்ட இந்த மொபைல் டிஸ்பிளே இருக்குல்ல அது சம்பந்தப்பட்ட எல்லா சர்வீசஸுமே இங்க வந்து பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறமா ஃபிளெக்ஸ் பாண்டிங் பண்றாங்க. இப்போ லேட்டஸ்ட் மொபைல்ஸ்லாம் வருது 1 lakh 1.5 lakhs எல்லாம் அந்த ஃபிளிப் அந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் வருதுல அதுல எல்லா சர்வீசஸும் இங்க பண்ணி கொடுக்குறாங்க. லைன்ஸ் எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா இந்த ஃபிளிப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் ஃபிளிப்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் லைன் ஒன்று வருது. அதுக்கு ஒரு இம்போர்ட்டட் மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா இங்க எல்லா இம்போர்ட்டட் மிஷின்ஸும் அவைலபிளா இருக்கு. அதனால தான் சர்வீஸ் வந்து 100% பக்காவா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ஷாப்ஸும் இங்க வந்து தான் கொடுக்குறாங்க. அதனால வந்து இந்த ஷாப் வந்து நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்க மொபைலுக்கு ரிலேட்டடா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இங்க வந்து சொல்யூஷன் கிடைக்கும். மெயினா பாத்தீங்கன்னா ஒர்க் அந்த ஃபினிஷிங் வந்து பக்காவா இருக்கும். ஸோ இப்போ வீடியோல போயிட்டு இங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்களும் உங்க ஷாப்ல இந்த மாதிரி சர்வீசஸ் நீங்க பண்ணணும், இல்ல நான் புதுசா ஷாப் ஓபன் பண்ணணும், நான் கத்துக்கணும் அப்படின்னா இங்க ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா வீடியோ பண்ணி 1 year மேல ஆகுது. இப்போ சொல்லுங்க, புது சப்ஸ்கிரைபர்ஸ் பாப்பாங்க, அவங்களுக்காக உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப் எங்க லொகேட்டா இருக்கு, என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க டீடைலா சொல்லுங்க. ப்ரோ நம்ம ஷாப் நேம் வந்து கிளாஸ் கிங். ஓகேங்களா. மவுண்ட் ரோட் ரிச்சி ஸ்ட்ரீட்ல போலீஸ் பூத் உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்தீங்கன்னா நம்ம ஷாப் இருக்கு. 2 ஷாப் இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா. இதுல வந்து நம்ம என்னென்ன பண்றோம்னா மொபைல் டிஸ்பிளேயோட கிளாஸ் ரீப்ளேஸ்மென்ட் பண்றோம். ஃப்ளெக்ஸ் பாண்டிங்னா வந்து ஒயிட் டிஸ்ப்ளே கிரீன் டிஸ்ப்ளே இப்போ மலையில நனைஞ்சு டச் லாக் ஆகுது அந்த மாதிரி இஷ்யூலாம் ஃப்ளெக்ஸ் பாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசா நியூ அப்டேட் ஆனாங்க லைன் ரிமூவிங் மிஷின் கொண்டு வந்திருக்கோம். அப்டேட் பண்ண உடனே கிரீன் லைன், ஒயிட் லைன், பிங்க் லைன் சோ இதுக்கான சொல்யூஷன் பண்ணி தரோம். அதே மாதிரி கீழ விழுந்த உடனே லைன் வருது, டேமேஜ் லைன் அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சோ வாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க சொன்னீங்கல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா இது பர்టిక్యులரா சில மொபைல்ஸ் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல எந்த மொபைல் வேணாலும்? எந்த மொபைல் இருந்தாலும் இப்போ எட்ஜ் ஃபிளிப் இதுதோ வருது எல்லாமே பண்ணி தரோம். எட்ஜ் ஃபோல்ட் ஃபிளிப் எல்லாமே பண்ணி தரோம். ஐபோன்ஸ் ஓகே ஒரு மொபைலோட சின்ன மாடல்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நாம பண்ணி கொடுத்துறோம். பண்ணிடலாம். ஓகே சரி ப்ரோ, என்னென்ன இருக்கு காட்டுங்க. எப்படி பண்றீங்க அந்த மெத்தட் எல்லாம் காட்டுங்க. இப்போ இது ஐபோன் 14 பாருங்க. 14 கிளாஸ் பிரேக் இருக்கு. இது மத்த ஷாப்ல எல்லாம் நார்மலா கிளாஸ் மாத்துவாங்க சரிங்களா. நாங்க இதுக்கு கோல்ட் யூவி வச்சிருக்கோம். இதுல கோல்ட் யூவில ஓகே இதுல செட் பண்ணிடுவோம் நாங்க. இது சேஃபஸ்ட் மெத்தட் இதுவா. ஆமா எல்லாமே எங்கள்ட்ட மிஷினரி ஒர்க் தான். டிஸ்ப்ளே ரீஃபர்புக்கும் நாங்க மிஷினரி யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மத்த ஷாப்ல எல்லாம் இந்த மிஷின்ஸ்லாம் இருக்காது. ஆமா மோஸ்டா இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் நீங்க வரும்போது நான் எங்கள்ட்ட இந்த மிஷின் இல்ல. ஃபர்ஸ்ட் இது நாங்க தான் வாங்கிருக்கோம். ஓகே ஓகே இதெல்லாம் இம்போர்ட் பண்றீங்களா ப்ரோ? நம்ம எல்லாம் நம்ம டைரக்டா சைனால இருந்து தான் வாங்குறோம். ஓகே ஓகே பாருங்க லேசர் ஓடுது. அப்படியே கிளாஸ் அது தனியா கட் பண்ணி எடுக்கிறோம். ஓ செட் பண்ணிட்டவே போதும். செட் பண்ணிட்டோம் பாருங்க. கிளாஸ் அப்படியே தனியா வைக்க எடுத்து பாருங்க. ஓகே இதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நாங்க கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டு நியூ கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நியூ கிளாஸ் ஓகே. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் போன்ல எல்லாம் பாருங்க இந்த நேத்து தான் அப்டேட் பண்ணிருக்காங்க கஸ்டமர். லைன் வந்துச்சு. இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஓகே இந்த மிஷின்ல பண்ணிட்டு இருக்கோம். இது ஆல் ஓவர் இந்தியாலயே 3 மிஷின் இருக்கு. நம்ம கிட்டே ஒன்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய புது அப்டேட் வந்துச்சுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஆளா கொண்டு வந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. ஓகேங்க பாருங்க இது 22 அல்ட்ரா. இதுலயும் அப்டேட் லைன். ஓகே இந்த மொபைல்ல எவ்வளவு ப்ரோ இருக்கும்? இந்த போன் 1.5 lakhs வரும் ப்ரோ. இந்த டிஸ்ப்ளே நீங்க மாத்துனாலும் 25 to 30,000 வரும் டிஸ்ப்ளே. ஆமா இப்போ இதெல்லாம் சர்வீஸ் சென்டர் இது போறீங்கன்னா 45,000 வாங்குறாங்க சர்வீஸ் சென்டர்ல. ஓகே நான் இது வந்து பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு இந்த டிஸ்ப்ளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. இப்போ இங்க ஒரு ஐபோன் ஒர்க் ஓடிட்டு தான் இருக்கு ஆல்ரெடி. ஐபோன் ஆமா. ஓகே கிளாஸ் மாத்திட்டு தான் இருக்காங்க. ஹை ரேஞ்ச் மாடல் ரோ ரேஞ்ச் மாடல் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஒயிட் ஸ்கிரீன், கிரீன் ஸ்கிரீன் எல்லாமே பண்ணி தரோம். ஓகே இப்போ நியூ காஃபைசியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த மிஷின்ல தான். ஓகே காஃபைசி நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். காஃபைசி ஆமா இது மொபைல் ஷாப் வச்சிருக்கவங்க தெரியும் இந்த மாதிரி விஷயம்லாம். ஓகே ஓகே
இப்போ டீலர்ஸ் பாக்குறீங்கனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. லைன் ரிமூவிங் பர்ஃப் ஒர்க் இன்னும் 10 to 20 டேஸ்ல அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ எதுவா இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி தரோம். சென்னை இல்லாம அதர் ஸ்டேட் இருந்தீங்கனாலும் கொரியர் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். பிரீமியம் மாடல் மட்டும் கொரியர் சர்வீஸ் பண்றோம். நார்மல் மாடல் கொரியர் சர்வீஸ் பண்றதுல நீங்க லோக்கல்லே பண்ணிக்கலாம். 200-300 டிஃபரன்ஸ் தான் இருக்கும். பிரீமியம் மாடல் இருக்கும்போது நீங்க கொரியர் பண்ணி விடுங்க, பெர்ஃபெக்ட்டா பண்ணி தரலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். அப்போ எங்க இருந்தாலும் ஷாப் வச்சிருக்கவங்க வந்து ஷாப் வச்சிருக்கவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. சப்போர்ட் பண்ணி அது எந்த இஷ்யூ கிடையாது. எந்த இஷ்யூ கிடையாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் மாதிரி ஏதாச்சும் கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் இருக்கு சார், நம்மள்ட்ட ஆல்ரெடி இருந்து இருக்கு. இப்போ வந்து ப்ராப்பர் இன்ஸ்டிடியூட் செட்டிங் பண்ணி நாங்க பேட்ச் போட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பேட்ச் ஓபன் ஆக போகுது. புக்கிங் பண்ணுங்கறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரோம், நீங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ இந்த ஷாப்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருவோம். லாஸ்ட் டைம் நீங்க வீடியோ பண்ணும்போது இங்க தான் நம்ம ட்ரைனிங் சொன்னீங்க. இப்போ ப்ராப்பர் இன்ஸ்டிடியூட்ட ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அடுத்து உங்களுக்கு அப்டேட் எல்லாமே அங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ட்ரைனிங்லாம் அங்க கொடுத்துருவீங்க. ஆமா, ஒரே டைம்ல எப்படி ப்ரோ கொடுப்பீங்களா? பிராக்டிகலா கொடுப்போம் ப்ரோ. லாஸ்ட் டைம் நம்ம காட்டின டிஸ்ப்ளேஸ் பாருங்க ப்ரோ, ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். ஓகே. ஆல்ரெடி ஸ்டூடண்ட் இதெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுத்துருவீங்க. இதெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுத்துருவோம். ஓகே. ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். இப்போ வந்து ஸ்டூடண்ட் லாஸ்டா போகும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் காண்டி நம்ம லைவ் டிஸ்ப்ளே கொடுக்குறோம். லைவ் டிஸ்ப்ளே இப்போ என்னன்னா, இப்போ டைரக்ட் கஸ்டமர் போனே வந்து லைவ் டிஸ்ப்ளே கொடுத்து அந்த டிஸ்ப்ளே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ண வச்சு தான் அனுப்புவோம். சரிங்களா? ஆமா. அதுக்கு ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, ரிஸ்க் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைவ் டிஸ்ப்ளே கொடுப்போம் நம்ம. அதுவும் நம்ம பேசுற நேரத்துல ஃபுல்லா இது முடிஞ்சிச்சு பாருங்க. முடிஞ்சிச்சா? லேசர் கட் பண்ணி ஆயிடுச்சு பாருங்க, மேல கம் எல்லாம் பீல் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஜஸ்ட் இந்த கிளாஸ் நம்ம டேப் போட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே. சோ இது ஈஸியா இருக்கும். இது ஈஸியா இருக்கும். என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இது 14 லேசர் ஓட்டி இருந்தோம்ல நம்ம. ஆமா. இப்போ இத கிளாஸ் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே. கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டு நியூ கிளாஸ் போட்டுடலாம். வாங்க ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இது எப்படி ப்ரோ ரிஸ்க் இருக்குமா இல்லனா எப்படி ப்ரோ இது உங்ககிட்ட? இது கிளாஸ் ரீப்ளேஸ்மென்ட் பண்றது ரொம்ப ரிஸ்கான வர்க் தான். சரிங்களா? பட் வந்து நாங்க 100% ஓன் ரிஸ்க்ல எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். நீங்களே பண்ணி கொடுத்துறீங்க. பண்ணும்போது இது டிஸ்ப்ளே இஷ்யூ ஆனாலும் நானே உங்களுக்கு ஒரிஜினல் டிஸ்ப்ளே ப்ரொவைட் பண்ணிடுவேன். சூப்பர். டேமேஜ் ஆனா காப்பி டிஸ்ப்ளே போட்டு தர மாட்டோம், ஒரிஜினல் டிஸ்ப்ளே ஒரிஜினல் தான். இந்த டிஎஃப்டி சின்ன சின்ன மாடல் இருக்குல, அதுக்கு வந்து காப்பி டிஸ்ப்ளே மட்டும் தான் அவேலபிளா இருக்கு. அதனால அதுக்கு மட்டும் காப்பி டிஸ்ப்ளே போட்டு தருவோம். ஓகே. மத்ததெல்லாம் ஒரிஜினல் தான். பிரீமியம் மாடல்னா ஒரிஜினல் மட்டும் தான் நாங்க போட்டு தரோம். ஓகே. ஓகே. கஸ்டமருக்கும் இந்த சீப்பான குவாலிட்டி டிஸ்ப்ளே அதெல்லாம் நாங்க ரெஃபரும் பண்ண மாட்டோம், சேஞ்சும் பண்ண மாட்டோம். ஓகே. ஓகே. நான் நிறைய பேர் கால் பண்ணி அந்த கடையில இவ்வளவுதான் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பிரைஸ் சொல்றீங்க அப்படி சொல்றாங்க. பட் நம்ம வந்து பிரீமியம் ஒர்க் மட்டும் தான் பண்றோம். டிஸ்ப்ளே ரிஃபப் சென்டர் வச்சு நாங்க சீப்பான டிஸ்ப்ளே போறதுக்கு சம்பந்தமே இல்லாம கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே அட்வான்ஸ் மிஷின்ஸ் எல்லாம் எல்லாம் அட்வான்ஸ் மிஷின் வச்சு அட்வான்ஸா இது வச்சிட்டு நம்ம சீப்பா பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. இது வாங்குறதுக்கு அர்த்தம் இல்லாம போய்டும். சொல்றாங்க 800 ரூபாய்க்கு டிஸ்ப்ளே மாத்துறாங்க, நீங்க என்ன கிளாஸ் இவ்வளவு பண்ணி தரீங்க? அது உங்களுக்கு ஒரிஜினல் டிஸ்ப்ளே, அது யோசிக்க மாட்டீங்க. 800 ரூபாய்க்கு ஒரு டிஸ்ப்ளே போட்டு தராங்கன்னா 800 ரூபாய் வாங்குனா கூட என்ன ப்ரோ 2-3 நாளே போயிடுது ப்ரோ. காசுக்கு ஏத்த பொருள் தானே சார் வரும். அவ்வளவுதான். பாருங்க, ஐயோ கிளாஸ் பாருங்களா, அழகா வந்து பக்காவா இது பண்ணிட்டீங்க. கம்மு ஃபுல்லா டிஸ்ப்ளே ஒட்டி வந்துச்சு. இதே நம்ம மேனுவலா பண்ணும்போது மிஷின் இல்லாம ரொம்ப ரிஸ்கா இருக்கும் வர்க், ஸ்கிராச்சஸ் நிறைய ஆகும். ஸ்கிராச்சஸ் ஆகும். இது பாருங்க எவ்வளவு ப்ராப்பரா ஃபினிஷிங் வர்க் முடிஞ்சிரும். இப்போ நியூ கிளாஸ் போட்டு உங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. சிம்பிளா முடிச்சிட்டாரு. இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ப்ரோ உங்ககிட்ட இருக்கும் ஓசி கிளாஸ்லாம்? ஸ்டார்டிங் 600 ல இருந்து பண்ணி தரோம். 600 ல இருந்து. அது எல்சிடியா எல்இடிக்கா? எல்சிடி. ஓகே. எல்இடிஸ்லாம் 1000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1000 ல இருந்து கம்மியா பண்றவங்க இருக்காங்க. பட் வந்து நம்ம வர்க் ப்ரொஃபஷனல் வர்க் நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். வர்க் கண்டிப்பா. கம்ஸ் கூட நம்ம நார்மல் கம் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாம் ப்ரொஃபஷனல் கம் தான் யூஸ் பண்ணுவோம். வர்க் உங்களுக்கு சேம் ஒரிஜினல் ஃபிட்டிங்கா இருக்கும். இந்த சைடுல கம் அசிங்கமா தெரியுது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நிறைய பேர் கம் எல்லாம் போடுறாங்க, அழகா தெரியுது ப்ரோ. அந்த ஃபினிஷிங் இருக்க மாட்டேங்குது. வர்க் ஃபுல்லா உங்களுக்கு ஃபினிஷிங்கா இருக்கும். ஆமா. சிலதெல்லாம் அந்த டிஸ்ப்ளேவே தனியா கழட்டி வந்துருது வெளிய. நம்ம கிட்ட அந்த ப்ராப்ளம்லாம் வராது. அதான் ஃபியூச்சர்ல ஒரு சிலது மேனுவலா பண்ணும்போது மிஸ்டேக் ஆனா அது நாங்க உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி தரோம். இது பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. ஆமா. நான் கம் போடுறீங்களா ப்ரோ? ஃப்ரேம் ரிமூவ் பண்றோம். ஃப்ரேமா? இந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஓகே அடுத்து நம்ம கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிட்டீங்க. பக்கா ஃப்ரேம் ரிமூவ் பண்ணியாச்சு. இன் ஃப்ரேமா சில பேர் போடுவாங்க, இன் ஃப்ரேம் போடுறது வேஸ்ட். ஓகே. ரீபபிள் வரும். ஓகே. ஓகே. அதுக்கு அவுட் ஃப்ரேம் பண்ணி தான் பண்ணி தரோம். இதுதான் ஓசிஏ க்ளூ. ஓ க்ளூ. டிஸ்ப்ளே ஃபுல்லா வருமா ப்ரோ? டிஸ்ப்ளே ஃபுல்லா இந்த க்ளூ வரும். இதுதான் கிளாஸையும் டிஸ்ப்ளேயும் ஓகே சேர்த்து வைக்கிறது. இது ஃபுல்லா நீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்க. ரிமூவ் பண்ணிட்டு சோ வர்க் தான் மெயின். ப்ராப்பரா இருக்கு. நாங்க லேசர் ஓட்டுறதால இது ரொம்ப ஈஸியா வருது. ஈஸியா வரதுனால ரொம்ப ஈஸியா எடுத்துட்டீங்க ப்ரோ கிளாஸ். இல்லாட்டி ரொம்ப கம்மினாலும் ஒரு 2 to 3 minutes ஆகும். அதான் கிளாஸ் ரிமூவ் பண்ணா. இது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டீங்க. லேசர் ஓட்டுனா 10 செகண்ட். அதான் முக்கியமான மிஷின்ஸ்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாம் அப்கிரேடட் மிஷினா இருக்கும். ஆமா. நம்ம வர்க் ஈஸியா இருக்கணும்னு விட கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா பண்ணி தரணும். அதுக்கு மிஷினரி இருந்தா தான் பண்ணி தர முடியும். ஆமா. அதுக்காண்டி இருக்கிற எல்லா மிஷினும் வாங்கிடுவோம். கண்டிப்பா. புதுசா ஒரு மிஷின் வந்தா ஃபர்ஸ்ட் நம்ம தான் வாங்குவோம். ஓகே.
சப்போஸ் இப்போ இந்த மாதிரி மிஷின்ஸ் கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா வாங்கி கொடுப்பீங்களா? டீலர்ஸ் கேக்குறாங்கன்னா உங்களுக்கு நம்ம வாங்கி தரலாம். ஓகே, அதான் இந்த மாதிரி ஷாப் வச்சிருக்காங்கல்ல, அவங்க கேக்குறாங்கன்னா நீங்க இம்போர்ட் பண்ணிடலாம், பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரலாம். ஓகே, மார்க்கெட்ல அவங்க பிரைஸ் கேட்டு வந்துட்டு நம்ம கிட்ட வரலாம், அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பிரைஸ். ஓகே பாருங்க, ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே பாருங்க, இப்போ இத கிளாஸ் ஃபிக்ஸ் பண்றோம். கிளாஸ் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு ஓகே இது வந்து ஐபோன் தானே ப்ரோ? ஐபோன் 14. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த மிஷின்ல வச்சு இத பஞ்ச் பண்ணிடுவோம். எவ்வளவு நேரம் ஆகும்? இது ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட், அவ்வளவுதான். இன்னும் ஃபாஸ்டா முடியுது. இந்த மாதிரி இஷ்யூ வந்தா கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாம்ல? இப்போ அதிகபட்சம் ஒரு 2 ஹவர்ஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் வந்தாலும். ஆமா, ஓகே. ஷெட்யூல் பிஸியா இருந்ததுனா மட்டும் டைம் ஆகும். இந்த லைன் இஷ்யூக்கு மட்டும் அந்த டைம். ஓகே, ஒரு 1 டே டைம் ஆகும். ரொம்ப டைம் எடுத்ததுனா வர்க் நிறைய இருந்தா கிளாஸ் வர்க் அதிகபட்சம் 2 to 3 ஹவர்ஸ் குள்ள பண்ணி கொடுத்துருவோம். நார்மலா 1 ஹவர்ல முடிக்கிற வர்க் ஷெட்யூல் பிஸியா இருக்கும்போது 2 to 3 ஹவர்ஸ் ஆயிடும் கண்டிப்பா. நம்ம மத்த கிளாஸ்ல இருந்ததுனா அதுவும் பார்க்கணும், என்ன மத்த வர்க்கும் இருக்கும் அதுவும் பார்க்கணும். இந்த மாதிரி ஷெட்யூல் டைட்டாவே இருக்கும் நமக்கு. நம்ம டீலர்ஸ்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் எங்களோட மெயின் வர்க்கே டீலர்ஸ் தான். ஓகே, டீலர்ஸ்னா சில பேருக்கு புரியாது. உங்க வீட்டாண்ட கடை வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு தான் நாங்க மெயினா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கஸ்டமருக்கும் நம்ம பண்ணி தரலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வீடியோ போட்டு கஸ்டமருக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். டைரக்டா கஸ்டமருக்கும் பண்ணலாம். ஆமா, டைரக்டா கஸ்டமருக்கும் பண்ணி. என்னன்னா உங்களுக்கு ரேட் கொஞ்சம் கம்மி ஆகும். ஆமா, உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணும்போது அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு இது பண்ணுவாங்கல. பாருங்க, கிளாஸ் பஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, லைட்டா சின்ன சின்ன பபிள் இருக்கு. இது வந்து பபிள் ரிமூவர் மிஷின்ல போட்டோம்னா ரிமூவ் ஆயிடும். ஓகே, இதுதான் அந்த பபிள் ரிமூவர். ஓ, இதுவா? இதுல ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா ஃபுல்லா க்ளீன் ஆயி டிஸ்ப்ளே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா ஆயிடும். பாருங்க, இது பபிள் ரிமூவர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, பபிள்ஸ் எல்லாம் போய் க்ளீனா இருக்கு பாருங்க. அதான். இப்போ இத ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பாருங்க 14 ரெடி பண்ணிட்டோம். பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, சோ மேல கிளாஸ் ரிமூவ் பண்ணி மேல உள்ள கிளாஸ் கவர் கிளாஸ் சேஃபா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது 100% ஓன் டிஸ்ப்ளே பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாத்தும் போது டேமேஜ் ஆயிருந்தாலும் ஒரிஜினல் டிஸ்ப்ளே நாங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. Samsung S21 FE பாருங்க, ஏர்லைன் இருக்கு. வாங்க இத வெரிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி மொபைல்ல டிஸ்ப்ளே சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் இங்க பக்காவா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. மெயினா பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா இங்க வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபினிஷிங் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. ஓசிஏ கிளாஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, டாப் நாச்சா உங்களுக்கு அந்த கிளாஸ் எல்லாமே மாத்தி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி லைன் இஷ்யூஸ் வந்து நிறைய மொபைல்ல இப்போ பார்க்க முடியுது. இந்த மாதிரி லைன் இஷ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல மெத்தட்ல வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய இம்போர்ட்டட் மிஷின்ஸும் இருக்கு. ஸோ பட் இங்க வந்து நிறைய மெத்தட்ல வந்து அந்த மாதிரி லைன் இஷ்யூஸ் எல்லாம் பக்காவா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா உங்க மொபைல்ல இந்த மாதிரி லைன் இஷ்யூஸ் இல்ல டிஸ்பிளே மேல இருக்கிற கிளாஸ் வந்து உங்களுக்கு இதா இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த ஷாப் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. மெயினா பாத்தீங்கன்னா பட்ஜெட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டைரக்டா டீலருக்கு பண்ணக்கூடிய பிரைஸ் தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்ல போலீஸ் பூத் இருக்கும். ஸோ மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பாருங்க, அந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க. மெயினா நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய வருது அப்படின்னா இங்க நீங்க கொண்டு வாங்க, பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. இதே போல உங்களுக்கும் சர்வீஸ் பண்ணா நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்க. நம்ம ஷாப் வந்து மவுண்ட் ரோட் ரிச்சி ஸ்ட்ரீட் உள்ள வந்தீங்கன்னா போலீஸ் பூத் இருக்கும். போலீஸ் பூத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நீங்க மார்க்கெட் குள்ள வந்துட்டு நீங்க அட்ரஸ் கேட்கும் போது கிளாஸ் கிங் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, எங்க கடை தான் கிளாஸ் கிங் சொல்லி புரோக்கர்ஸ் கூட்டு போயிடுறாங்க. அதனால நீங்க வரீங்கன்னா கரெக்டா பூத் ஆண்டு வாங்க, நான் உங்களுக்கு லொகேஷன் காமிக்கிறேன். வாங்க வாங்க ப்ரோ, காமிச்சிருவோம். லொகேஷன் ஈஸி தான், ரொம்ப லொகேஷன் ஈஸி தான், பட் கஸ்டமருக்கு தெரியாம ஸ்கேம்ல மாட்டிக்கிறாங்க, தெரிய மாட்டேங்குது. ஓகே, இத பாருங்க, இதுதான் போலீஸ் பூத். சரிங்களா, பாருங்க போலீஸ் பூத்துக்கு அப்படியே பேக் சைடு வரும் படி. அதான் போலீஸ் பூத்துக்கு பின்னாடி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஷாப் வரும். ஓகே ஓகே, பால்கனி சைடு வரும். ஓகே ஓகே. கீழ இருந்து பாத்தீங்கன்னா இந்த விஷுவல் போர்டு ஓடிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நீங்க போலீஸ் பூத்தாண்ட நின்னு மேல பாத்தீங்கன்னா நம்ம போர்டு ஓடிட்டு இருக்கும். ஓகே, அது பார்த்துட்டு கூட நீங்க மேல வந்துடலாம். சரிங்களா, இதுதான் நம்ம ஷாப்போட. பாருங்க, இது மசூதி கூட லேண்ட்மார்க் தான். மசூதிக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இதுதான். சோ லொகேஷன்லாம் ரொம்ப ஈஸி தான், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி தான். அதனால கண்டிப்பா வாங்க. ஷாப்போட டைமிங்ஸ் என்ன ப்ரோ? ஷாப்போட டைமிங் வந்து 11:30 to 9 o'clock. 9 o'clock. ஆமா, ஓகே. அந்த டைம்ல கஸ்டமர் எடுத்துட்டு வரலாம். கஸ்டமர் எடுத்துட்டு வரலாம். வந்தீங்கன்னா 1 or 2 ஹவர்ஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ அவுட் சைடுல இருந்து கொரியர் பண்றாங்க அப்படின்னா அது என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணி பண்ணலாம்ல? கொரியர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க, போட்டோஸ் டீடைல்ஸ்லாம் அனுப்பிச்சுடுங்க. நாங்க ஓகே சொன்ன பிறகு அட்ரஸ் அனுப்பிச்சுடுவோம். அதுக்கப்புறம் நீங்க சென்ட் பண்ணலாம் எங்களுக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. ப்ரோ வந்து தெளிவா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவாவே சர்வீஸ் பண்ணியும் காட்டிட்டாரு.
ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ரிலேட்டட் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இங்க கொண்டு வாங்க. இல்ல நான் வெளியே இருக்கேன் அப்படின்னா நீங்க கொரியர் மூலமா கூட சென்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இங்க வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே மெயினா பாத்தீங்கன்னா இது முன்னாடி வந்து டீலர்ஸ்க்கு மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ டைரக்டா கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க, அதுதான் ஹைலைட். ஸோ டைரக்டா கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்றதுனால ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா ரொம்ப கம்மியா இங்க பண்ணி கொடுக்குறாங்க. மெயினா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒர்க் வந்து 100% நல்லா இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா மிஷின்ஸ் அவைலபிளா இருக்கு, மிஷின்ஸ் இருக்கிறதுனால இவங்க வந்து நல்லா ப்ராப்பரா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரைனிங்கும் இங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ட்ரைனிங்கும் நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணிட்டு அதோட டீடைல்ஸ் கேளுங்க. நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஷாப்போட லொகேஷன் வந்து ஆல்ரெடி வீடியோல உங்களுக்கு ப்ரோ தெளிவா சொல்லியிருப்பாரு. ரிச்சி ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா போலீஸ் பூத் எல்லாருக்குமே தெரியும். நீங்க போலீஸ் பூத் அண்ட வந்து பார்த்தாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிளாஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஓடிட்டு இருக்கும். மசூதிக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இந்த ஷாப் லொகேட்டா இருக்கு. உங்களுக்கு லொகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ரோவோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரோ வந்து லொகேஷன் லிங்கே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாரு. நீங்க அது மூலமா கூட இங்க வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை.